Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. இந்திய அலைன்ஸ் இன்னும் முழுமை பெறாமே இருக்குது. ஓபிஎஸோட இதுவும் இன்னும் ஃபைனல் ஆகாமல் இருக்குது. தேமுதிக இங்கே போகுமா இல்லை அங்கே போகுமாங்கிறது தெரியல. எத்தனை சீட்ஸுக்கு பேசிகிட்டு இருக்காங்க தெரியல. ஏடிஎம்கே சைடும் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதும் திமுக சைடும் போயிட்டு இருக்கிறதும். அது எப்படி ஒரு கட்சி ரெண்டு பேரோட பேச முடியும்? டயமெட்ரிக்கலி ஆப்போசிட். பிஜேபி எதிர்ப்புன்றதான் இன்னைக்கு இந்திய அரசியல். பிஜேபியோட பேசு இல்லை பிஜேபி எதிரணியில் பேசு, நான் ரெண்டு பேரோடையும் ஒருத்தன் பேசுறதுன்றது எப்படி அது? ஸோ அங்கேயே உங்களுக்கு சிக்கல் வருது. அப்போ அவருடைய தேவைகள் என்பது வேறு. இன்றைக்கி ராமதாஸ், ஓபிஎஸ், பிரேமலதா, தேமுதிக மூணு பேருமே உங்களுக்கு இங்கே போவாங்களா அங்கே போவாங்களான்னு நம்ம பேசணும். அவங்க எங்கே போனால் தான் நாட்டுக்கு என்ன நஷ்டம்? இந்த அன்னைக்கு போனால் என்ன, நீ போனால் என்ன, போவாட்டி என்ன? இது ஏதோ ஒரு காமெடி வருமே, அதை சொல்கிறது கூட அவலமானது. கவுண்டமணி காமெடி வரும் இல்லை, ஏதோ ஒன்று நடந்தப்ப, யாருக்கோ ஏதோ ஒன்று நடந்தப்ப, இனிமேல் அது நடந்தால் என்ன, நடக்காட்டி என்ன? இந்த சவால் சவடாலுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீங்கள் காசு வாங்கினீங்கன்னெலாம் யாரும் சொல்லலை, நான் சொல்லலை. நான் எங்கேயா சொன்னேன்னா, நான் ஒரு இடத்துல கூட நான் சொன்னதில்லை. நீங்கள் எப்படி ரெண்டு பேரோட ஒரே நேரத்தில் பேச முடியும்? அது காரணத்தை சொல்லுங்கள். ஒரே நேரத்தில் பிஜேபி அணியோடையும் பேச முடியும், பிஜேபிக்கு எதிராக இருக்க திமுக அணியோடையும் நீங்கள் எப்படி பேச முடியும்? அப்போ பேசுகிறீங்கன்னா அங்கே எது மையப்புள்ளியாக இருக்குது? எப்படி நீங்கள் ரெண்டு பேரோட பேச முடியும்? அப்போ எது உங்களை அங்கே உந்தி தள்ளுது? அப்போ உங்களுக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாதா? ஒவ்வொரு முறை கலைஞர் அதிகாரத்தில் இருக்கும்போதும் நான் பார்த்த 2001, 2011 அதிகாரம் கையை விட்டு போகுதுன்னா போனால் போயிட்டு போய முடியா, ஆட்சி டெம்பரவரி, கட்சி தான் ஏன் பர்மனெண்ட்டுன்னு. ஆனால் இவர் அப்படி இல்லை. ஸ்டாலின் இந்த தடவை திமுக தோற்கும் என்பதை அவரால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்திய அலைன்ஸ் இன்னும் முழுமை பெறாமே இருக்குது. ஓபிஎஸோட இதுவும் இன்னும் ஃபைனல் ஆகாமல் இருக்குது. தேமுதிக இங்கே போகுமா இல்லை அங்கே போகுமாங்கிறது தெரியல. எத்தனை சீட்ஸுக்கு பேசிகிட்டு இருக்காங்க தெரியல. ஏடிஎம்கே சைடும் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதும் திமுக சைடும் போயிட்டு இருக்கிறதும். ராமதாசனுடைய ஒரு பிரிவு இன்னும் அவங்க ராமதாஸ் பிரிவே இன்னும் முடிவு எடுக்காம தான் இருந்துட்டு இருக்காங்க. அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தேமுதிக வேணுங்கிறத பெரும்பாலான மாவட்ட செயலாளர் பேசிக்கிறதா தகவல் வந்துட்டு. சார், எப்படி பார்க்குறீங்க இந்த அலைன்ஸ்? கொள்கை இல்லாத அரசியல் இந்த அவலங்களுக்கு தாங்க இட்டுட்டு போகும். இது ரொம்ப அவலமான விஷயம். இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு முடிக்கிறாங்கனால அது கேவலமான ஒரு அரசியல் தான். அது எப்படி ஒரு கட்சி ரெண்டு பேரோட பேச முடியும்? டயமெட்ரிக்கலி ஆப்போசிட். பிஜேபி எதிர்ப்புன்றதான் இன்னைக்கு இந்திய அரசியல். பிஜேபியோட பேசு இல்லை பிஜேபி எதிரணியில் பேசு, நான் ரெண்டு பேரோடையும் ஒருத்தன் பேசுறதுன்றது எப்படி அது? ஸோ அங்கேயே உங்களுக்கு சிக்கல் வருது. அப்போ அவருடைய தேவைகள் என்பது வேறு, அவை அவலமானவை. இன்றைக்கி ராமதாஸ், ஓபிஎஸ், பிரேமலதா, தேமுதிக மூணு பேருமே உங்களுக்கு இங்கே போவாங்களா அங்கே போவாங்களான்னு நம்ம பேசுகிறோம். அவங்க எங்கே போனால் தான் நாட்டுக்கு என்ன நஷ்டம்? இந்த அன்னைக்கு போனால் என்ன, நீ போனால் என்ன, போவாட்டி என்ன? ஏதோ ஒரு காமெடி வருமே, அதை சொல்கிறது கூட அவலமானது. கவுண்டமணி காமெடி வரும் இல்லை, ஏதோ ஒன்று நடந்தப்ப, யாருக்கோ ஏதோ ஒன்று நடந்தப்ப, இனிமேல் அது நடந்தால் என்ன, நடக்காட்டி என்ன? அந்த கதை மாதிரி இன்னைக்கு. அப்போ இவங்களை இழுக்க நினைக்கிற அந்த கட்சிகள், பெரிய கட்சிகள், எது மாறப்போகுது? இப்போ எவ்வளோ அவலமாக போயிடுச்சு ஒரு அரசியல், யோசிச்சு பாருங்க. அதனால் இவருடைய தேவைகள் என்பவை வேறு. அதை கொடுக்கறதுக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் தயாராக இருக்காங்க. தொண்டர்களின் மனநிலையை அறிந்து அந்நியாராகிய நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். எங்கள் கட்சியில் உள்ள எல்லாருக்கும் நான் சீட் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். சின்னத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் குறைஞ்சபட்சம் 10 தொகுதிக்கு மேலேயாச்சும் போட்டிட்டு தான் ஆகணும். அப்பா, தேமுதிகனுடைய வலிமையை காட்டி தான் நாங்கள் சீட் கேட்குறோம், நாங்கள் பேரம் பேசுகிறோம்னு சொல்லி நீங்கள் எந்த இடத்தையும் சொல்ல முடியாது. நாங்கள் காசு வாங்கினதே உங்களால் நிரூபிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் பேசக்கூடிய பேரம் பேசுன்னு சொல்லக்கூடிய ஊடகங்களுக்கெல்லாம் நிரூபிக்க முடியுமான்னு கேட்குறாப்புல விஜய பிரபாரன். இல்லைங்க, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த சவால் சவடாலுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீங்கள் காசு வாங்கினீங்கன்னெலாம் யாரும் சொல்லலை, நான் சொல்லலை. நான் எங்கேயா சொன்னேன்னா, நான் ஒரு இடத்துல கூட நான் சொன்னதில்லை. நீங்கள் எப்படி ரெண்டு பேரோட ஒரே நேரத்தில் பேச முடியும்? அது காரணத்தை சொல்லுங்கள். ஒரே நேரத்தில் பிஜேபி அணியோடையும் பேச முடியும், பிஜேபிக்கு எதிராக இருக்க திமுக அணியோடையும் நீங்கள் எப்படி பேச முடியும்? அப்போ பேசுகிறீங்கன்னா அங்கே எது மையப்புள்ளியாக இருக்குது? தனிப்பட்ட முறையில் யாரை பற்றியும் தாழ்த்தியோ அல்லது அவதூறாவோ, அவன் இவங்ககிட்ட காசு வாங்கிட்டான், இவன் அவங்ககிட்ட காசு வாங்கிட்டானோ ஒரு வார்த்தை கூட நான் எங்கேயுமே இது வரைக்கும் நான் பேசினது கிடையாது. என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படியே ஆதாரம் இருந்தாலும் நான் பேசவும் மாட்டாது. ஏன்னா இந்த பிரச்சனை தனி மனிதர்கள் சார்ந்ததில்லை, இயக்கங்கள் எந்த அளவுக்கு கீழே போயிருக்குன்றதுக்கான உதாரணம் இது. அப்போ நாங்கள் பேரம் பேசுகிறோன்னா
நீங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு கட்சிகளோடையும் பேசுகிறீங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது. தெரியும். எப்படி நீங்கள் ரெண்டு பேரோட பேச முடியும்? அப்போ எது உங்களை அங்கே உந்தி தள்ளுது? அப்போ உங்களுக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாதா? பேரம் பேசுவாங்கங்க, இவ்வளோ ஓப்பனாக வாங்க பேசுவாங்க. அப்போ இவ்வளோ ஓப்பனாக நீங்கள் வந்து பேரங்களை பேசுகிறீங்கன்னா எதற்காக பேசுகிறீர்கள் என்ற கேள்வி எழுவது இயல்பான. அதுதான் இன்றைக்கி வந்து நடக்குது. இங்கே ஒரே நேரத்தில் அங்கேயும் பேசுவேன் இங்கேயும் பேசுவேன் அப்படின்னா எப்படி? அது 2011 41 சீட் வாங்கி 29 சீட்டு ஜெயிச்சு ஒரே வருஷத்தில் அது 7 பேர் கட்சியை விட்டு போய் அதுக்கப்புறம் 2014 வந்து சைபர் ஆகி 16 சைபரு, 19 சைபரு, 21 சைபரு, 24 சைபரு, தொடர்ந்து எத்தனை எலெக்ஷன்? 14, 16, 19, 21, 24, 5 எலெக்ஷனில் ஒரு கட்சி சைபர் ஆகுது. 5 எலெக்ஷனில் ஒரு கட்சி சைபர் ஆகுதுன்னா அது எப்படிங்க சாத்தியம்? அப்போ இந்த பேச்சுக்கள் இந்த விமர்சனங்கள் எழுவது என்பது இயல்பான ஒரு விஷயம். எனவே இது ஒரு கட்சி சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. அரசியல் எவ்வளோ தூரம் நாசமாக போயிருக்கிறதுக்கு உதாரணம் அவங்க என்டிஏல இருக்காங்களா இல்லையான்னு அவங்களே அவங்களே இன்னைக்கு சொல்லலை. அவங்ககிட்ட யார் பேசுகிறா? ஏடிஎம்கே பேசுதா அல்லது பிஜேபி பேசுதா? நமக்கு தெரியல. எல்லாமே திரைமறைவில் தான் ஓடிக்கிட்டு இருக்குதுங்கிறது. அவங்க இப்போ மோடி வந்து பிரதமர் வந்த கூட்டத்தில் வந்து எல்லாரும் மேடையில் கிட்டத்தட்ட எல்லாருமே ஏறிட்டாங்க. சின்ன கட்சி பெரிய கட்சி எல்லாருமே. அந்த மேடையில் பிரேமலதா அவர்கள் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவங்க இல்லை. பட் அவங்க இல்லைன்றதுனால இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் நாள் இருக்குது. எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு மாதம் லாங் டைம் இருக்குது. டேஸ் லாங் பீரியடுன்னு இன்னும் 1 மாதம் இருக்குது நோட்டிஃபிகேஷனுக்கு. எப்படி நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து அவங்கள வந்து அவங்க பேரம் பேசலன்னு எதை வச்சு சொல்ல முடியும்? அவர்களுடைய நடவடிக்கைகளே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறாங்க. யாரும் அதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டணும்னு அவசியம் இல்லை. அவங்க தங்களை தாங்களே அவர்கள் வெளிச்சம் போட்டு அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி தான் நம்ம அதை பார்க்க முடியும். February 28 மோடி அவர்கள் மீண்டும் வந்துட்டு மதுரை வருவார். மதுரையில் இருக்கக்கூடிய மாநாட்டில் வந்து எல்லா கட்சியிலும் ஒருங்கிணைத்து காட்டுவோம் அப்படிங்கிறத பிஜேபி ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் உடைய ஃபேக்டர் வந்து என்ன நிலைமையில ஓபிஎஸ் வந்து என்ன முடிவு எடுக்க போறாரு, எந்த ஸ்டேஜில் தான் போய் நிற்பாருங்கிறதும் இருக்குது. ராமதாஸை கொண்டு வருவதற்கான முயற்சியும் இந்த சைடில் வந்துட்டு ஈடுபட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு கட்டத்தில் போய் அப்படியே நின்றுச்சு. ஆமாம், டெட் எண்டில் நிற்குதுங்க. அது டெட்லாக்டு. கிருஷ்ணசாமியும் முடிவு எடுக்கல. 15 வரைக்கும் டைம் சொல்லியிருக்காரு. ஆமாம், இப்போ கிருஷ்ணசாமி பிரேமலதாலாம் வந்து பார்ட்டி இருக்குது அவங்க கையில். தேமுதிக அவங்ககிட்ட ஒரு கட்சி இருக்குது. இவங்க தனிநபர்கள். ஓபிஎஸ் அண்டு இப்போ ராமதாஸ் வந்து ராமதாஸ் கிட்ட ஒரு பிரிவு இருக்குது. அது உடஞ்ச பாமக. ஓபிஎஸ் தனி மரம். ஸோ இதில் பெரிய அளவில் நீங்கள் பேசப்பட வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேமலதாவும் இவங்க கிருஷ்ணசாமியும் ஓபிஎஸ் ராமதாஸ் ஒன்று, கிருஷ்ணசாமி ஒன்று, பிரேமலதா 3 பேரும் கட்சி இருக்குது அவங்க கையில். அதில் குறிப்பாக கிருஷ்ணசாமிகிட்டையும் பிரேமலதாகிட்டையும் கட்சிகளாகவே இருக்குதுங்கிறாங்க. ஸோ அவங்க நாள் இருக்குது. இவங்க என்டிஏ தவிர எங்கேயும் போக முடியாதுங்க. என்டிஏ தவிர்த்து எங்கேயும் போக முடியாது இருக்குது அவங்கள்ட்ட. இப்போ டிஎம்டிகே வேணால் திமுகவை நோக்கி நகரலாம். அதுலேயும் சிக்கல்கள் இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். அவர்களுடைய தேவைகள் என்பவையெல்லாம் ரொம்ப அதிகமானவையாகத்தான் இருக்கின்றன. அதிகம் குறைவுன்னு நம்ம சொல்ல முடியாது, அது உண்மை. பட் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு அன்சர்டனிட்டி வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அன்சர்டனிட்டியை அவங்க 2 தரப்புமே அலோவ் பண்ணுறாங்க. நாள் இருக்குது. காங்கிரஸோட பிரச்சனை திமுகவுக்கு தொடர்வதால் வந்து சீட் ஷேரிங் பண்ண முடியல. வழக்கமாக திமுக வந்து முதல்ல சின்ன கட்சிகளை அழைச்சி அவங்கள செட்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடகடன்னு கொடுத்து ஒரு நம்பர்ஸை வந்து கிளியர் பண்ணிகிட்டே வருவாங்க. இந்த தடவை அவங்களால பண்ண முடியல. எல்லாரும் இரட்டை இலக்கத்தில் கேட்டுட்டு இருக்கிறதால நாள் வந்து அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ஐ திங்க் ஒரு 10 டேஸில் கிளியர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். 10 நாளில் வந்து சிச்சுவேஷன் வில் கிளியர்னு தான் எனக்கு தோணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய எதுவும் முழுமையான ஒரு கிளியரன்ஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 10 நாளாவது ஆகும் மினிமம். எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. இன்னும் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் February ஒரு 3rd வீக்குக்குள்ளே ஒரு மாதிரி பிக்சர் கிளியர் ஆக வாய்ப்பு உண்டு. காங்கிரஸோட திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிடுச்சுன்னா கடகடன்னு ஃபினிஷ் ஆகிடும். அவங்க டிஎம்கே ஒரு ஃபார்முலா இப்போயே ரெடியாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அவங்ககிட்ட அந்த ப்ரொஃபஷனலிசம் உண்டு. இப்போயே வந்து யாருக்கு எவ்வளோ என்னன்றதுலாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒரு கையில் இருக்கும். அது ஏன் வந்து ஃப்ரக்டிஃபை ஆகலைன்னா காங்கிரஸோட சிக்கல் தொடருது. அது எப்படி போய் முடியும்னு தெரியல. அவங்களால அது ஒரு கூடுதலாக சில இடங்களை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருக்குமோ என்னமோன்ற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா காங்கிரஸை கைட்டிட்டு திமுகவால் போக முடியாது. காங்கிரஸை மட்டும் திமுக கைட்டிடுச்சு அல்லது காங்கிரஸ் திமுக கிட்ட தானாக கைண்டுக்குச்சுன்னா திங்ஸ் மே பிகம் ஹே வயர்னுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது தலைகீழ போயிடும். இப்போ கம்ப்ளீட் மேத்தமெட்டிக்ஸை ரீஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அது பெரிய சிக்கல். அது செய்ய மாட்டார் ஸ்டாலின்.
ஏன்னா கடந்த 8 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு சாலிட் அலையன்ஸ் எப்பாடுபட்டாவது காங்கிரஸை தக்க வச்சுக்கணும்னு தான் ஸ்டாலின் விரும்புவார். ஏன்னா பாத்தியதை வந்து திமுக தான் வழியாக காங்கிரஸுக்கு இல்லை. கிடையாதுங்க. காங்கிரஸுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. 60 வருஷம் பவரில் இல்லை. தமிழ்நாடு தோத்துதுன்னா போச்சு, டேஷாக போச்சு, அது அவங்களுக்கு தான். பட் திமுகவுக்கு ஒரு அரசு போகுதுன்றது அவங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலைங்க. கடந்த காலங்களில் வந்து கலைஞர் வந்து தோல்வியையும் வெற்றியையும் சமமாக பார்த்தார். ஒவ்வொரு முறை கலைஞர் அதிகாரத்தில் இருக்கும்போதும் நான் பார்த்த 2001 2011 அதிகாரம் கையை விட்டு போகுதுன்னா போனால் போயிட்டு போய் முடியா, ஆட்சி வந்து டெம்பரவரி, கட்சி தான் என் பர்மனெண்ட்னு மனதளவுலையும் இருப்பார். ஆனால் இவர் அப்படி இல்லை. ஸ்டாலின் இந்த தடவை திமுக தோற்கும் என்பதை அவரால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இது ரொம்ப தவறான, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆபத்தான மனநிலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நலத்திட்டங்களை மக்களுக்கு கொடுத்தீங்கன்னாலும், எவ்வளோ தூரம் உங்ககிட்ட வந்து கூட்டணி பலம் இருந்தாலும், தேர்தலில் தோல்வி என்பது வரணும்னு இருந்ததுன்னா வந்து தீரும். அது நம்ம கையில் இல்லை. நீங்கள் எவ்வளவு நலத்திட்டங்களை கொடுத்து எவ்வளவு ஒரு நல்ல கவர்மெண்ட்டை கொடுத்தீங்கனாலும், எவ்வளவு தூரம் மிக வலுவான கூட்டணி உங்கள் கையில் இருந்தாலும், மக்கள் ஸ்டில் உங்களை தூக்கி எறியலாம். 5 வருஷத்துக்கு ஒரு தூரம் ஆட்சியை மாற்றணும், நல்லா கொடுத்தாங்க. பட் ஒரு சேஞ்ச் தேவைப்படுதுங்க, ஒரு மாற்றம் தேவைப்படுது. பெரிய தப்பு ஒன்றும் நடக்கல, பட் ஒரு மாற்றம் தேவைப்படுதுங்க. அசால்ட்டாக உங்களுக்கு எதிராக ஓட்டை போட்டு உங்கள் கவர்மெண்ட்டை மாற்றிட்டு போகலாம் மக்கள். தமிழக மக்கள் அத்தகைய தகுதி கொண்டவர்கள். நான் பார்த்த, எனக்கு இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையான உழைப்பாளி. இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவர் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காரு. 50 வருஷம் உழைச்சி ஒரு முதலமைச்சரானவர். அவர்கிட்ட நான் பார்க்குற ஒரு இப்போ சமீப நாட்களில் நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நான் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வருத்தமான ஒரு குணாம்சமாக தெரியுது. என்னென்னா, கலைஞர் வந்து 1996, 2001, 2006, 2 காலகட்டத்தில் நான் அவரை நெருங்கி பார்த்துருக்கேன். தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும்பொழுது அவர் தோல்விக்கும் தன்னை தயார்படுத்தி கொண்டு விடுவார் அப்படிங்கிற தோல்விக்கும் கலைஞர் தன்னை தயார்படுத்தி கொண்டு விடுவார். பட் இவர் வந்து அதுக்கு தன்னை தயார்படுத்திக்கல. இவர் வந்து வெற்றியை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு உறுதியாக நம்புறாரு. நம்புறது தப்பு இல்லை, அது அதீத நம்பிக்கையாக போயிடக்கூடாது. என்ன வேணால் நடக்கலாங்க. அது நம்ம ஒரு தேர்தலில் போட்டி போடும்போதோ, ஒரு தேர்வு எழுதும்போதோ, அல்லது ஒரு பந்தயத்தில் ஓடும்போதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணணும். ஆனால் எந்த முடிவு வந்தாலும் ஏற்றுக்கணுங்கிறது. அது நான் அவர்கிட்ட 2001, 2011 வந்து கலைஞர்கிட்ட பார்த்தது. கடைசி 3-4 மாதங்களில் அவர் தோல்விக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு விட்டார். ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் எனக்கு இவர் ஸ்டாலின் அவர்களிடம், மு.க. ஸ்டாலின் அவரிடம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் அவர் தன்னை தோல்வி என்பதை அவர் நினைத்து கூட பார்க்க தயாராக இல்லை என்று தான் தோன்றுகிறது. அவர் தான் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். வெற்றியை தவிர வேறு எதுவும் தனக்கு வராது என்று உறுதியாக நம்புகிறார். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அதில் இருக்கிறது தான் ஒரு விஷயம். அது எனக்கு தெரிந்த அந்த மனநிலை எனக்கு தெரிந்து சரியானதாக படவில்லை. ஏன்னா நான் கலைஞரையும் பார்த்ததால சொல்கிறேன். இதை நான் வந்து முடிவு எப்படி வேணால் போகலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ரொம்ப உறுதியான ஒரு தலைவராக இருக்கீங்கன்னா வந்து எந்த முடிவு வந்தாலும் ஏற்றுக்க தயாராக மனதளவில். நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி வினோத். நன்றி.